அன்பார்ந்த அக்யூப் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தனது தேர்தல் அறிக்கையில் பல முக்கிய நலத்திட்டங்களை அறிவித்துள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தற்போது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மேலும் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகையும் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் என உயர்த்தப்பட உள்ளது. பெண்கள் நலத்திட்டங்களில் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய்மாக உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் மதிப்புள்ள சிறப்பு கூப்பன் வழங்கப்பட உள்ளது. இந்த கூப்பன் மூலம் வீட்டு உபயோகப் பொருட்களை புதியதாக வாங்கவோ அல்லது பழையவற்றை மாற்றிக்கொள்ளவோ முடியும். சமூக நலத்திட்டங்களில் முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் ஆகவும் உயர்த்தப்படும். விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு மீட்டர் இல்லாத நவீன மின்பம்பு செட்டுகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் ஆகவும், கரும்பு கொள்முதல் விலை டன்னுக்கு 4500 ரூபாய் ஆகவும் உயர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஆண்டு வருமான வரம்பு 5 ரூபாய் லட்சமாக உயர்த்தப்படும். காப்பீட்டுத் தொகையும் 10 ரூபாய் லட்சமாக அதிகரிக்கப்பட உள்ளது. மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அக்யூப் டிவி செய்தி. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து அக்யூப் டிவியை பாருங்கள்.